என்ன சொல்றேன்னா ஒழுங்கா நடி. படத்துக்கு பூஜை போடுறதுக்கு கூட ஆளு இல்லாம ப்ரொடியூசர் செத்துட்டானுங்க. எத்தனையோ படத்துக்கு ப்ரொடியூசர் செத்துருக்கானுங்க. இது வரைக்கும் நீ நடிச்ச 55 படத்துல டியூயர் ஹீரோ சப்ஜெக்ட், செகண்ட் ஹீரோ சப்ஜெக்ட் தான் அதிகம். நீ வந்து பேசலாமா? அர்ஜுன் போய் ஹீரோ நடிச்சாரு மங்காத்தல், நீ பேசலாமா? நீ பேசலாமா? வேதாளம் படத்துல யார் ஹீரோ? சத்தியமா சொல்லு, தம்பி ராமையா தான் ஹீரோ. தனி ஒருவன் படத்துல அஜித் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா தம்பி ராமையா பண்ணவே மாட்டேன். அல்ல 2 எதிர்பார்க்கிறோம் உங்ககிட்ட, வேதாளம் 2 எதிர்பார்க்கிறோம். சும்மா விழா படம் மட்டும் நடிச்சு ஒரே ஒரு ரசிகரார்னா சிம்புவாம்பா வந்தம்பா. படம் நல்லா இல்லப்பா. படம் சுத்தமா பிடிக்கலப்பா. எனக்கு கண்டென்ட் எதுவும் கதையும் இல்லப்பா. ஓகேவா? உண்மையா சொல்றேன், படம் வந்து லியோ அளவுக்கு இல்ல. இப்ப புரியுதா யாருன்னு? லியோ அளவுக்கு இல்ல. ஏய் கமால போடா, வெள்ள போடா, டட்டர் வெள்ள போடா. இந்த மாதிரி எடுத்து வார மாட்டேன். ஏய் ஏய் கோபா கமால வெள்ள போடா. ஏய் வெள்ள போடா, வெள்ள போடா. அடில் பண்டடா போட்டா. ஏய் போட்டா, அடில் பண்டடா போட்டா. வெள்ள போடா போட்டா. கமால போடா, வெள்ள போடா, டட்டர் வெள்ள போடா, வெள்ள போடா. நாய்களா ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு படம் எடுப்பா வந்து ஓரங்க மாதிரி இந்த மாதிரி பேசுங்களேடா பொட்டைகளா. இப்ப புரியுதா விஜய் ரசிகர்களை ஏன் தற்கொலைன்னு சொல்றேன்னு? இவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் இல்ல, அல்டிமேட் ஸ்டார் அஜித் படமா இருக்கட்டும், தனுஷ் படமா இருக்கட்டும், சிலம்பரசன் படமா இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் படமா இருக்கட்டும், எந்த படமா இருந்தாலும் சரி நெகட்டிவ் விமர்சனங்களை கொடுக்கக்கூடிய முதல் ரசிகரா அந்த விஜய் ரசிகர்கள் தான் இருப்பாங்க. எந்த படத்தையும் ஓட விட மாட்டாங்க. ஏன்னா தன்னுடைய தலைவராக சித்தரிக்கக்கூடிய விஜயனுடைய படங்கள் மட்டும்தான் ரெக்கார்டா இருக்கணும். அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணக்கூடிய எந்த படங்களா இருந்தாலும் சரி முதல் நாள் முதல் ஷோல வந்து உட்கார்ந்துருப்பாங்க. படமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா படத்தை பற்றி நெகட்டிவ் விமர்சனங்களை கொடுப்பாங்க. ஏங்க அஜித் வந்து எவ்வளவு ஒரு பெரிய மனிதர், இந்திய நாட்டுக்கே பெருமை சேர்த்தாரு. பத்மபூஷன் விருதை வாங்கினாரு. கார் ரேஸ்ல இந்தியாவின் பெயரை வந்து உலக அளவில் எடுத்து வச்சது அல்டிமேட் ஸ்டார் அஜித் சார் மட்டும்தான். அவருடைய படங்களை இவ்வளவு கேவலமா பேசுற அளவுக்கு அவர் என்ன துரோகம் பண்ணாருன்னு நீங்க பேசுறீங்க. அப்படி பேசக்கூடிய நீங்க வந்து உங்களுடைய மாநாட்டில் வந்து அல்டிமேட் ஸ்டார் அஜித்தினுடைய ரசிகன், தளபதியினுடைய தொண்டன் அப்படின்னு எந்த முகத்தை வச்சு சொல்றீங்க? வெக்கமா இல்ல? ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், திரை உலகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான், அதை யாரும் மறுக்க முடியாது. அவருடைய படம் கூலி படம் வரும்போது ஃபர்ஸ்ட் ஷோல வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. எங்களுடைய தலைவர் படம் லியோவை விட கேவலமான படம். அப்ப லியோ கேவலம் அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கிறீங்க. லியோ படத்தை விட கேவலம் கூலி படத்தை சொல்லிருக்கீங்க. அதுக்கு அவருடைய ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா? அஜித்தினுடைய ரசிகர்கள் அமைதியா போறாங்க அப்படின்னா தல அஜித் அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான். விஜய் மாதிரிலாம் கிடையாது. ஆனா அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து தலைவருக்கும் தலைவர். அவர் தான் திரையுலகின் சூப்பர் ஸ்டார். அவருடைய படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனம் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு ஒரு நண்பர் வந்து பேசியிருந்தாரு. இதை விட அசிங்கப்படக்கூடிய கேவலப்படக்கூடிய வார்த்தைகளை எந்த ஒரு ரசிகனும் வாங்கியிருக்க மாட்டா, விஜய் ரசிகர்கள் மட்டும் தான் வாங்குறாங்க. செருப்படி மட்டும்தான் வெளியில. இப்படி ஒரு சூழ்நிலை தேவைதானா? அரசியல்ல நீங்க இறங்குங்க, என்னவோ பண்ணுங்க, யாருடைய புகைப்படத்தை நீங்க யூஸ் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரா என் படத்தை நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு? அதே மாதிரி தல அஜித் வந்து சொல்லியிருக்காரா உங்களுடைய கட்சிக்கு வந்து நாங்க ஆதரவு தெரிவிக்கன்னு? என்ன இதுக்காக அல்டிமேட் ஸ்டார் அஜித்தினுடைய படத்தை உங்களுடைய மாநாட்டில் நீங்க வைக்கிறீங்க? தளபதியின் ரசிகராக நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. அல்டிமேட் ஸ்டார் அஜித் போட்டோவையோ அவருடைய உருவத்தையோ நீங்க வந்து செயல்படுத்தவே கூடாது. அது தல ரசிகர்களை மீண்டும் மீண்டும் கோவப்படுத்துவதாக அமைகிறது. சரியா? இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. உங்களுடைய வேலை என்னதோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டுருங்க. இனிமேல் இந்த மாதிரி நெகட்டிவ் விமர்சனம் கொடுத்தாலும் சரி, அரசியலில் இவர்கள் 2 பேரையும் உபயோகித்தாலும் சரி, இவரது ரசிகர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.